அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா 51வது T20. ஸோ நம்ம ஐபிஎல்லுடைய கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 51வது T20 கிட்ட வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இதில் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடிஞ்சிருக்காது. நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். ஸோ உடனே குயிக்காக வந்துடலான்னு. பட் இருந்தாலும் நம்மளால் அது கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா கொடுத்தா கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல. பட் இருந்தாலும் மைண்டில் சம் பிளேயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சம் பிளேயர்ஸ் கொடுத்து அதில் ஏதாச்சும் ஒரு குழப்பமான கூட அது தப்பாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கல. சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டு அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இதில் கொடுக்க தான் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துட்டோம் அப்படின்னா 51வது T20. ஸோ மேட்ச் யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது குஜராத் விசஸ் SRH. ஸோ குஜராத்துடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்திங்கன்னா சேம் அதே தான். சாய் சுதர்சன், சுமன் கில், பட்லர், ருத்தர்ஃபோர்டு, திவாட்டியா, ஷாருக் கான், ஜனத், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், பி சாய் கிஷோர், இப்போ பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா. ஸோ அதே இதுதான். இதில் வந்து ருத்தர்ஃபோர்டா அல்லது ஜனதா. ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் ஏதாச்சும் இன்றைக்கி ஒருத்தர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம SRHல் எடுத்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கிளாசன், அங்கித் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கமிண்டு மெண்டிஸ் அல்லது W மல்டர். சரிங்களா? ஸோ அதாவது K மெண்டிஸ், W மல்டர். ஸோ இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து ஏதாச்சும் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜட் அன்சாரி, முகமது சமி. சரிங்களா? ஸோ அப்போ அந்த உனத்கட், சமர்ஜித் சிங். ஸோ இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் கொடுக்குற பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆகலாம். சரிங்களா? நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதே எதை பேசுன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன். இந்த ஜாதகம் என்னுடைய கணிப்பில் எப்படி இருக்கோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்காது, இல்லை மற்ற பிளேயர்ஸ் நீங்கள் எடுக்கலாம்னு நினச்சால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது சரியாகவும் இருக்கும், தவறாகவும் இருக்கும். சரிங்களா? நான் நிறைய பேர் மெயின் பிளேயருக்குலாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெண்டு டீம் வச்சு கணிச்சதில்லை. குஜராத்தில் வந்து இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கலாக யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்சன், ஷாருக் கான், கே ஜனத், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஜாதக கணிப்பில் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நல்லா இருக்கக்கூடிய பர்சன்ஸ். சரிங்களா? அதாவது சாய் சுதர்சன், ஸோ ஷாருக் கான், ஜனத், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். ஸோ இந்த 5 பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? SRHல் நம்ம ஸோ அதுக்கு முன்னாடி GTயில் வந்து நம்ம கேப்டனாக யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கே ஜனத். ஸோ இவரையே நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஷாருக் கான். ஸோ இவரை நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ SRH போயிடலாம். ஸோ இப்போ SRHல் நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, W மல்டர். ஸோ இவர் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மல்டர், பேட் கமின்ஸ், முகமது சமி. சரிங்களா? இந்த 6 பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து இதில் யாராச்சும் ஃப்ளாப் ஆனால் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ GT நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது தவிர்த்து ஸோ யாராச்சும் ஒரு ஆர்டருக்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் பட்லரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பட்லர் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ SRHல் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், A வர்மா. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ட்ரீம் டீமில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ சாய் கிஷோர் ஓவர், இஷாந்த் சர்மா, ரஷீத், W மல்டர். ஸோ இவங்க பவுல் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது வந்து யாரும் பார்த்துங்க அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான். ஓகே. ஸோ இந்த ரெண்டு இஷான் கிஷான், A வர்மா. இந்த 3 பேர்த்துலேருந்து ஏதாச்சும் ஒருத்தரை நீங்கள் உள்ள எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பேட்ஸ்மேனை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 பேர்லேருந்து எனி ஒன். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏவரேஜான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இவங்க மெயின் பிளேயர் கிடையாது. ஸோ நீங்கள் கொண்டு வந்தால் யாரை உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு கேள்விக்குறி உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த பிளேயர்ஸை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கமிண்டு மெண்டிஸ். ஸோ இவங்களுக்கு இந்த K மெண்டிஸ். ஸோ இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சரிங்களா? ஸோ ட்ரீம் டீம் வருவார்னு சொல்ல முடியாது. ஆனால் இவருக்கு இருக்கிற நேர காலங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஃப்ளாப் ஆயிடுவார். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே. சரிங்களா? ஹர்ஷல் பட்டேல். ஸோ இவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஃப்ளாப்பு, செகண்ட் பவுல் பண்ணால் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன் 40 ரன் கொடுத்துட்டு 1 அல்லது 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
ஜே உனத்கட். ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஓகே, செகண்ட் பவுல் பண்ணார் ஃப்ளாப்பு. சமர்ஜித் சிங். ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுல் பண்ணால் ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா. ஸோ ஜட் அன்சாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. ஸோ இப்போ நான் ஏன் இது மற்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுத்து பார்த்தீங்களா, குஜராத்தில் ஒரு 5 பேரையும் எஸ்ஆர் கச்சார் 6 பேரும். ஸோ இதுதான் ஓவரால் உங்களுக்கு வந்து அந்த அஸ்ட்ராலஜிக்கலான டீம். ஸோ இதிலிருந்து நீங்கள் யாரையாச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஃப்ளாப்பும் யார் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சுமன் கில், ருத்தர்ஃபோர்ட், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா. சரிங்களா. ஸோ மொத்தம் 6. இஷாந்த் சர்மா. ஸோ கே மெண்டிஸ் செகண்ட் பவுல் பண்ண ஃப்ளாப். சரிங்களா. ஸோ கே மெண்டிஸ். ஹர்ஷல் பட்டேல் ஃபஸ்ட் பவுலிங் பண்ண ஃப்ளாப் சொல்லியிருக்கேன். ஜே உனத்கட் செகண்ட் பவுல் ஃப்ளாப். சமர்ஜித் சிங் செகண்ட் பவுலிங் ஃப்ளாப். சரிங்களா. ஸோ இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஐடியா பண்ணி எப்படி எடுக்கணுமோ நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச்சில் நம்ம யாரை கேப்டனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி. சரிங்களா. ஸோ இவரை கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மல்டர். ஸோ இவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேட் கமின்ஸ் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் சாய்ஸாக. சரிங்களா. ஸோ டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி தான் நம்மளுடைய டீம் கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் சொல்லியிருப்பேன், சிஎஸ்கே மேட்ச் ஏதோ நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனில் நான் சொல்ல மறந்துட்டேன். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் பின் பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டால் கூட ஃபஸ்ட்டு கமெண்ட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் சொல்ல மறந்துருந்தாலும் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். சரிங்களா. ஸோ அதே மாதிரி நண்பர்களே, நம்ம கொடுக்குற பிளேயர்ஸில் யாராச்சும் புதுசாக ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம உடனே யூடியூப்பில் சொல்ல முடியாது. சரிங்களா. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவே போடலனால் கூட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா. உங்களுக்கு ஒவ்வொரு டைம் மேட்ச் நடக்க லைவாக கூட நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதே போல் நம்ம கொடுக்குற கேப்டன் சாய்ஸ், வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் யாராச்சும் எனக்கு குறை சொல்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஓகே. பட் அதுக்கு முன்னாடி ப்ரிடிக்டர்ஸ், எத்தனையோ ப்ரிடிக்டர்ஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சொல்கிறவங்க இருக்காங்க, ஆஸ்ட்ரோவில் இருக்காங்க. ஆஸ்ட்ரோலேயே பல்வேறு ஆஸ்ட்ரோ இருக்குது. சரிங்களா. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிடுங்க முதல்ல. ஸோ இவங்க கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ட்ரீம் டீம்ஸ் அவுட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு நான் கொடுத்தது உண்மையாகவே உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம். ஸோ எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.